ஏன் கண்ணு மூஞ்சியெல்லாம் அப்படி வீங்கி போயிருக்குது? கண்ணை பாரு, கோழி முட்டையாட்டம். என்னாச்சு? அந்த கொடுமையை ஏன் கேட்குறடி? சரி விடு, நான் கேட்கல. ஏன்டி நீனும் காலம் காத்தால படுத்தாதடி. நானே நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை தெரியுமா? பிறண்டு படுத்து இந்த கரண்ட்டில் மழை வர மாதிரி உருட்டி காற்று அடிச்சு கடமுடன்னு வெளியே இருக்கிற குண்டா எல்லாம் பறந்துச்சு. ஐயோ, குண்டாவுக்கு எதுவும் ரெக்க முளைச்சிருச்சா? எம்மா தாயே, நீ ஆளை விடு. நான்லாம் உன்கிட்ட பதில் பேசுறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை. கண்ணில் தூக்கம் அப்படி சொக்கிட்டு வருது, மயக்கம் வர மாதிரி இருக்குது. ஆமாட்டி, இங்கேயும் தானே காற்றுன்னு அடிச்சிச்சு. நீ என்னமோ உனக்கு மட்டும் பேசலை, காற்றடிச்சு கரண்ட் காட்டான மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் அதுக்கு தான் சொன்னேன். நான்லாம் மழை என்ன 10 தூரல் தான் போட்டுச்சு. அந்த தூரல் எனக்கு காட்டில் தூக்கிட்டு போய் மரத்தடியில் போட்டு கப்புன்னு படுத்து தூங்கி போயிட்டேன். எம்பிட்டு நேரம் உள்ளேயே கிடக்க முடியும்? காற்றும் அடிக்கல, கரண்ட்டும் இல்லை. கரண்ட் இருந்தால் தானே ஃபேன் போடுறதுக்காவது எழுதுக்குமே. ஆமாம் படியா, என்னத்துக்கு தான் அந்த கரண்ட் ஆஃப் பண்ணி போடுறாங்களே தெரியல. மழையும் வர மாட்டேக்கு. அது கரண்ட்டை பிடிங்கி வச்சிடுறாங்க. எப்படி தான் உறங்குறதுன்னு தெரியல. சரி, பகல்லையாச்சும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு பார்த்தா அனல் காற்று அடிக்கிற மாதிரி வீட்டில் அப்படியே நெருப்புக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. தூங்காமல் இருந்தால் தலைவலி வேலை பிடிச்சிக்கிது. இன்னும் சோறு செய்யலை, ஒன்றும் செய்யலை, வயிறு வேற பச்சிக்குது. எட்டி இந்தா, ஒரு டம்ளர் காப்பி எதுவும் குடிக்கிறியோ? ஆமாம் நெட்டவலி, ஒரு காப்பி குடிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு காப்பி எடுத்துகிட்டு வரியா? சும்மா சொன்னடி, பால் காலி ஆகிட்டு நானே ஒரு டம்ளர் தான் போட்டு வந்துக்கிறேன். நீ ஒரு கஞ்ச பிச்சினாரி பொடி. உயிருக்கு கூட உயிர் போதுன்னா கூட தண்ணி ஊற்ற மாட்டேன். நீயே காப்பி தருவேன்? ஆமாம், காப்பியெல்லாம் தரமாட்டேன். நீ போய் செஞ்சீங்கன்னா பால் வேணா ஊற்றுறேன். ஆமாட்டி, இப்படியே நான் தூங்காமே தெரிஞ்சுக்கிட்டு தானே போய் தான் சேரி நாட்டுங்குது. எப்பா ஒன்றும் முடியலப்பா. எதை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதான் ரொம்ப கொடுமையான விஷயம். நெட்டவள்ளி, உன்னை தாண்டி பார்க்க வந்தேன். நல்ல வேலை வெளியவே இருக்கிற. வீட்டுக்குள்ளே எதுக்குறியான்னு நினச்சிக்கிட்டேன். ஏன் இவளுக்கு என்ன வந்துச்சு? கண்ணில் கோழி முட்டையை வச்சுட்டு இருக்கிற மாதிரி மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு நல்லா அண்டா மாதிரி வீங்க வச்சுக்கிட்டு இருக்கா. நைட்டு கரண்ட் கட்டாணத்துலேருந்து தூங்கலியாக்கா, அதை தான் புலம்பிக்கிட்டு இருக்கிறா. நானும் பார்த்தேன், கேட்டேன். அதுக்கு தான் மூஞ்சி வீங்கி போச்சா, கண்ணு வீங்கி போச்சுன்னு சொல்லிட்டு கிடக்குறா. ஆமாம் பத்து, நீங்கள்லாம் எப்படி தான் உறங்கிடுறீங்களோ எனக்கே தெரியல. நாங்கள் மட்டும் என்கிட்ட தூங்கணும். இந்த அப்படி திடுப்புன்னு மழை வந்துருச்சா? ஆடா அப்பா, எல்லாம் ஊட்டிச்சானமே எந்திரிச்சிக்கிட்டு படுதாவை தேடி, முறத்தை தேடி, சாக்கை தேடி, அந்த ஆரியத்தை அள்ளி வச்சு அப்புறம் எடுத்து உள்ளே போடுறதுக்குள்ள அப்பா ஒரு வாட்டி வளவை எடுத்தாச்சு. அம்பிட்டு வேலை கொஞ்சம் நேரத்துக்குள்ள பம்பரை மாட்டம் சுற்றி பார்த்தீங்கன்னா கப்புன்னு மழை நின்று போச்சு. அது சரி, ஆனால் நீங்களாம் நல்லா பிரச்சாக்குறீங்களே, எனக்கு மட்டும் அப்படியே முடியலையே. போடி போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு 10 மணிக்கு மேலே படுத்து உறங்க. அப்புறம் என்ன வேலை? சும்மா தானே இருக்கிறேன். சும்மா எதுக்குனாலும் புலம்பிக்கிட்டே கிடப்பாய் ஒருத்தி. ஏட்டி நெட்டவள்ளி, உங்கள்கிட்ட கேஸ் டம்மி எது காலி இருக்குமா? அது காலி ஆகி போச்சு பார்த்துக்க. இப்போ தான் டீ வச்சுக்கிட்டு இருந்து பாதியிலே நின்றுச்சு. அதுக்கு தான் கேட்டு போகலான்னு ஓடியாந்தேன். சரி, ஃபோன் போட்டு கேட்கலான்னு பார்த்தா ஃபோனில் சார்ஜ் இல்லை, கரண்ட்டும் இன்னும் கட்டாயி போய் கிடக்குது. உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்குதா? ஆமாக்கா, எங்கள் வீட்லாம் கரண்ட் இருக்குது. உங்களுக்கு வேறு லைனாக இருக்கும். அதே தான் நைட்டு காற்று நல்லா வளைச்சி அடிச்சிச்சுல, அதே இது பிடிங்கிச்சா என்னமோ. அப்படியா? அதை வேற உயரமாக எனக்கு ஃபோன் போட்டு கூப்பிட்டா அவங்க என்ன நேரத்துக்கு வந்து போட்டு விட்றாங்களே தெரியல. சரி, கேட்ச் டம்முக்கு தான் இல்லையா? ஆனால் இப்போ தான் கேட்ச் டிமாண்ட் ஆகுது இல்லைக்கா. நானும் இப்போ தான் போட்டு 4-5 நாள் தான் ஆகுது பார்த்துக்கிடுங்க. என்கிட்ட இல்லையே. கீதா கிட்ட எதுக்குமா என்னமோ தெரியல. ஏட்டி உங்ககிட்ட இருக்குமா? ஏக்கா நீ வேற சும்மா இருக்கனால நல்ல காலத்துலேயே கேட்ச் பிடிக்க மாட்டேன். என்னட்டே அப்போவே எனக்கு புக் பண்ணி விட்டுக்கிறேன் வந்தா தான். இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். விரவை வேற எடுத்து வைக்காம விட்டுட்டு எல்லாம் மழையில நனைஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேற. அந்த கரண்ட் அடுப்பில் வச்சு விட்ருவேன். அந்த கரண்ட்டும் இல்லை, இல்லைன்னா நானே கண்டுக்கிட மாட்டேன். இப்போ என்ன பண்ணுறத வேற தெரியல. விரவு வந்துச்சுன்னாச்சும் விரவு அடுப்பில் வச்சு சோறு கீரெல்லாம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். விரவு போய் இப்போ தேடணும். விரவுலாம் கிடக்குக்கா எங்கள் வீட்டுக்கு போகிறனால. அந்த தென்னமட்டை, தென்னம்பாலை அதெல்லாம் கிடக்கு பார்த்துக்கிடுங்க. எம்பிட்டு வேணுமோ அள்ளிக்கிட்டு போங்க. நானும் தோட்டத்துலேருந்து அன்றைக்கிட்ட அள்ளிக்கிட்டு வந்து போட்டு வச்சுக்கிறேன். நலையாம தான் கிடக்கு. நல்லதா போச்சு போ. அதையாச்சும் போய் எடுத்துகிட்டு வந்து சோறாக்குறேன். இல்லைன்னா சும்மா தான் கிடந்து போகணும். என்னத்துக்கு சும்மா கிடக்கணும்? கடைக்கு ஒன்றா வாங்கிட்டு வந்து சாப்பிட வேண்டியதானே. இந்த காலத்துலேயும் இன்னும் சும்மா கிடக்கணும்னு இருக்கிற என்ன ஆளு நீலாம்? கொஞ்சமாச்சும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுக்கா. இன்னமும் ஆதி காலத்து மனுஷியாட்டமே பேசிட்டு கிடக்காத. சப்பா சரி டீனா, அதை யோசிக்கல, கடையில் வாங்கிக்கலாம்னு. சரி, அதான் வரவு கிடக்கல, நான் எடுத்துகிட்டு போய் ஆக்கிக்கிறேன். சரி, நான் வாரேன். இப்பயே மணி 8:30க்கு மேலே ஆயிடுச்சு. சரி, போய் எடுத்துகிட்டு போங்க. அங்கேயே தான் கிடக்கு. சரிடி. சரி நெட்டவள்ளி, நானும் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சாதான் எனக்கு ஏதோ சாதிச்ச மாதிரி இருக்கும். என்னால் ஒன்றும் முடியல நிற்கிறதுக்கு. நான் அப்புறமா ரெஸ்ட் எடுத்துகிட்டு எது மதியானத்துக்கு மேலே வாரேன். மதியானத்துக்கு மேலே முடியாதாயா? சாயங்காலமாக பார்க்கலாம். ஏட்டி, அப்போ சோறு திங்காமையே தூங்க போறியா? சோறு இன்னும் ஆக்கலையா? சோறும் செய்யலை, ஒன்றும் செய்யலை. அவங்கள போய் கடையில் வாங்கிக்காங்கன்னு சொல்லிவிட்டேன். இந்த பிள்ளைங்களையும் கேண்டீனில் வாங்கி சாப்பிட்டுக்கிடுங்கன்னு அனுப்பி விட்டுட்டேன். அட இவளை, சரியான சோம்பேறிடி நீ. சரி, நீ போ. நான் எங்கள் வீட்டில் அப்புறமா செஞ்சு எடுத்துகிட்டு வாரேன். எடுத்துகிட்டு வரதே வர. கொஞ்சம் நல்லா தான் செஞ்சு எடுத்துகிட்டு வா. நல்லதாவா? கொஞ்சம் வெல்லம் போட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வரட்டுமா? எதையோ செய்யறதை எடுத்துகிட்டு வரேன்டி. சரிடி, எதையோ ஒன்று எடுத்துகிட்டு வா, நான் கிளம்புறேன்.